சேர்க்க வேண்டும், கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், சிறப்பு நிதி தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மாநாடுகளிலே இந்த பிரச்சனையை நான் எழுப்பியிருக்கிறேன். அதே போல நித்தி ஆயோக் கூட்டத்திலும் பேசியிருக்கிறேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை, நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை. பிரதமரை மரியாதை நிமித்தம் சந்திப்பதற்கு ஒரு முறை சென்றாரே தவிர இந்த 3.5 ஆண்டு காலங்களில் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்ததே கிடையாது. நான் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 2 முறை அல்லது 3 முறை பிரதமரை சந்தித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக அவரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் எதிர்க்கட்சியை சேர்ந்தவன் என்பதனாலே, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் என்பதனாலே பிரதமர் அவர்கள் என்னுடைய கோரிக்கைகளை நிராகரித்தார். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. மாநில மக்களுடைய நலன் முக்கியம் என்பதற்காக பிரதமரை சந்திப்பது ஒரு முதலமைச்சருடைய கடமை. அண்டை மாநிலமான தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான மத்திய அரசோடு பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக சந்தித்து பேசுகிறார், மாநில வளர்ச்சிக்காக சந்தித்து பேசுகிறார். நான் தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து, உள்துறை அமைச்சரை சந்தித்து, நிதி அமைச்சரை சந்தித்து, தொழில்துறை அமைச்சரை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திற்கான நிதியை கேட்பதும், புதுச்சேரியுடைய மாநில அந்தஸ்துக்காக கோரிக்கை வைப்பதும், புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்களுக்கும் தொழில் ஆரம்பிப்பதற்கும் தேவையான கட்டமைப்பு உருவாக்குவதற்கும் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினால் ஒழிய உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அதாவது இது முழு பட்ஜெட்னு சொல்றது, இந்த வருஷம் முழு பட்ஜெட் போடல. இந்த வருஷம் முதல்ல காலாண்டு 4 மாதம் போட்டார், அப்புறம் போட்டார் மீதி. ஏன் சார் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்ததுனால போட முடியல. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கே நிதி கிடைக்கும்? முதலமைச்சர் நிதி குறைன்னு சொல்கிறாரு. நீங்கள் 10% கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் கொடுக்குறது 2% ஏற்றி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் நிதி கிடைக்குது அவருக்கு? முதலமைச்சர் தான் சொல்கிறாரு, அந்த 10% ஒவ்வொரு வருஷமும் ஏற்றி கொடுத்தீங்க, இந்த நேரம் எனக்கு 2% தான் கொடுத்தீங்கன்னு முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு. கல்வித்துறை அமைச்சர் கவனம் செலுத்தணும், கல்வித்துறை அமைச்சர் இதை செய்யணும், முதலமைச்சர் இதை செய்யணும். இது பிள்ளைகளுடைய படிப்பு விவகாரம், இதில் விளையாடக்கூடாது. அவங்க நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கட்டலை. நாங்கள் அந்த திட்டம் கொண்டு ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் சொன்னோம். தலித் சமுதாய மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கட்டணும். நாங்கள் ஏன் நீங்கள் கட்டலை? எல்லை தாண்டி மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுறாங்க. மத்தியில் பிரதமர் ஆட்சி வந்தால் எல்லை தாண்டி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் எழுந்து சொல்லியிருந்தாரு. இப்போ தொடர்ச்சியாக கைது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சார், இது தொடர் கதையாக இருக்குது. எங்கள் ஆட்சி இருந்தபோது கூட இது நடந்தது. அதாவது நம்முடைய மீனவர்கள் நம்ம எல்லையிலே மீன் பிடித்தால் கூட இலங்கை கப்பற்படையும் கடலோர காவற்படையும் நம்முடைய மீனவர்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள், துப்பாக்கியால் சுடுகிறார்கள், படகுகளை சேதப்படுத்துகிறார்கள். இதனால் நிறைய நம்முடைய மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவருடைய படகுகளை கையகப்படுத்தி இலங்கைக்கு எடுத்து செல்கிறார்கள். இலங்கை சிறையிலே நம்முடைய மீனவர்களை வைத்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கிற சமயத்தில், மத்திய அமைச்சராக இருக்கும்போது நம்முடைய இலங்கை தூதரோடு தொடர்பு கொண்டு பேசி 48 மணி நேரத்தில் படகுகளை விடுவித்தோம். அவர்களையும் விடுதலை செய்தோம், மீனவர்களை விடுதலை செய்தோம். காரைக்கால் மேடு பகுதியில், டிஆர் பட்டினம் பகுதியில் உள்ள மீனவர்களை நாங்கள் விடுதலை செய்தோம். ஆனால் இப்பொழுது 10 ஆண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி. மோடி இலங்கை அரசோடு இணக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். பிரதமர் மோடி பலமுறை இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறார். அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று வந்திருக்கார். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று வந்திருக்கார். இப்போ புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அங்கே ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில். இது 10 வருடமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுகிறாரு, புதுச்சேரி முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுகிறாரு,
காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள், நாகர்கோவில் பகுதியில் வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அரசோடு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக பேசி இதற்கு முடிவு கட்ட வேண்டும். 2 நாள் குறிப்பாக எல்லைப் பகுதியை கடலில் எப்படி நிர்ணயிக்க முடியும்? 25 நாட்டுகள் மைல் எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும்? நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க, போகும்போது அந்த எல்லையை அவங்களால பார்க்க முடியாது, மீன் பிடிக்க போகும்போது தெரியாது. அதனால் இதற்கு நிரந்தரமாக முடிவு கட்டுவதற்கு யார் செய்யணும்? பிரதமர் மோடி செய்யணும், மத்திய அரசாங்கம் செய்யணும், வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்யணும். முதலமைச்சரால் செய்ய முடியாது. இதற்கு காரணம் மத்திய அரசு இலங்கை அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினால இலங்கை அரசு மிகப்பெரிய நாடான இந்தியாவை உதாசீனப்படுத்துகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும், மத்திய அரசு தான் செய்யணும். மாநிலம் சொன்னார் சார் 2011, இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். இது வரைக்கும் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தார் அவர்? முதலமைச்சர் அறிவிக்கிறதோடு சரி. நான் ரேஷன் கடையை திறப்பேன்னு எப்போ சொன்னார்? பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் மக்கள் கொய்த்து எழுதாங்க, கேள்வி கேட்டாங்க. அவரை கேள்வி கேட்கும்போது முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொன்னார்? நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரேஷன் கடையை திறப்பேன்னு சொன்னார். தேர்தல் முடிஞ்சு இப்போ 4 மாதம் ஆச்சு. இன்னும் 2 நாளுக்கு முன்னே சொல்கிறாரு தீபாவளிக்குள்ளே ரேஷன் கடையை திறப்பேன்னு சொல்கிறாரு. மகிழ்ச்சி, திறக்கட்டும், தீபாவளி வரைக்கும் பார்ப்போம், அதுக்கு பிறகு போராட்டம் நடத்துவோம். பொறுப்பேற்று இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக 2 ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்பொழுது துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மிகவும் துடிப்பானவர். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணிபுரிவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முகாந்திரம் என்ன என்று தெரியாமல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை சாதிவாரி கணக்கீடு. இதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பீகார் மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கீடை எடுத்துவிட்டார். இந்தியா கூட்டணியின் சார்பில் அனைத்து கட்சிகளும் சாதிவாரி கணக்கீடு எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி வருகிறார்கள். சாதிவாரி கணக்கீடு எடுப்பதன் காரணமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எத்தனை விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது என்ற அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில்
கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பதற்காக சாதிவாரி கணக்கீடு எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் 50% மேல் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். தலித் சமுதாயம், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையினர் இவர்களெல்லாம் சேர்ந்து 85% இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிறது 50% தான். இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும், பொருந்தும்? ஆகவேதான் உச்ச வரம்பை உயர்த்த வேண்டும், 50%லிருந்து 70% ஆக்க வேண்டும், அல்லது சாதிவாரி கணக்கீடு எடுத்து சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சமூக நீதிக்காக நாம் போராடுகிறோம். ஆனால் விவரம் தெரியாமல் மேல் ஜாதியினருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை எதிர்க்கிறது. இதில் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதாவில் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு அதை ஆதரிக்கிறார்கள். சாதிவாரி கணக்கீடு எடுப்பதை காங்கிரஸ் கட்சி அதனுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறது. கண்டிப்பாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் சாதிவாரி கணக்கீடை நாங்கள் அமுல்படுத்துவோம். அண்டை மாநிலமான தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் 50% இடஒதுக்கீடு தான் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதை சிந்தித்து பார்த்து அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விரோத போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார்கள். பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். மகிழ்ச்சி. ஆனால் மாநில வளர்ச்சிக்காக அவர் என்ன செய்ய போகிறார் என்பது சம்பந்தமாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. பத்திரிகைகளில் பேட்டியும் கொடுக்கவில்லை. எதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்தார்? புதுச்சேரி மாநில மக்களுக்கானால் என்ன பலன் என்றால் வெறும் பூஜ்ஜியம்தான். புதுச்சேரி மாநிலத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற மாநில சுயாட்சி, நிதி பற்றாக்குறை, மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது, சிறப்பு நிதி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்பது, கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது, ரேஷன் கடைகளை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி போட வேண்டும் என்பது, மின்சாரத்துறை தனியார் மயத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பது, இது மக்களுடைய பிரதான கோரிக்கை. அதை பற்றி அவர் செவிசாய்க்கவில்லை. ஏற்கனவே புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற அமைப்பு சென்னையிலிருந்து வந்து ஆய்வு செய்தார்கள். அதே போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நிதி அமைச்சருடைய அதிகாரிகள் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் அனுப்பினார்கள். 2 அமைப்புகளும் புதுச்சேரிக்கு முறையாக 4500 கோடி ரூபாய் மத்திய அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரிக்கு கிடைப்பதோ 2300 கோடி ரூபாய். மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கிறது. இதற்காகத்தான் மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம்.
எதற்கெடுத்தாலும் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசை கையேந்த வேண்டிய நிலை புதுச்சேரி மாநில மக்களுக்கு இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மரியாதை இல்லை. ஏன் முதலமைச்சராக இருக்கிறோம், அமைச்சர்களாக இருக்கிறோம் என்ற கேள்விக்குறி தினமும் மக்கள் மத்தியிலே எழுந்து வருகிறது. முடிவெடுத்து அந்த முடிவுகளை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஆகவேதான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்கிறோம். ஆனால் மத்தியில் உள்ள உள்துறை அமைச்சராக புதுச்சேரியை தங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்கும் கோரிக்கைகளை எல்லாம் நிராகரிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை செயலாளர் வந்தார், ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. புதுச்சேரி மாநில மக்களுக்கும் சொல்லப்படவில்லை. முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ அது சம்பந்தமாக பேட்டி கொடுக்கவில்லை. ஆனால் மின்சாரத்துறை தனியார் மயத்தை ஆதரித்து அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இது ஊடகங்களில் வந்த செய்தி. அவர் புதுச்சேரிக்கு வந்து எந்த பலனும் இல்லை. சில அரசியல் கட்சிகள் அவரை சந்தித்து மாநில அந்தஸ்து சம்பந்தமாகவும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்றும் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது என்றும் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்ததும், உள்துறை செயலாளர் இங்கு வந்ததும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு எந்த பலனும் இல்லாத நிலையை உருவாக்கியிருக்கிறது. இப்பொழுது அசிஸ்டண்ட்டுக்கு தேர்வு நடைபெற இருக்கிறது. விண்ணப்பம் பெறுவதற்கான கடைசி நாள் என்று. ஆனால் இதில் 2 முக்கிய பிரச்சனைகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. பிற்படுத்தப்பட்டோருக்கு ஓபிசி, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அதாவது அவர்களுக்கு 3 வருடம் வயது தளர்வு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த சமயத்தில் முதலில் அவர்கள் அறிவித்த அறிவிப்பில் அது இல்லை. பல மனுக்கள் சென்ற பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 3 ஆண்டு காலம் வயது தளர்வு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெண்களுக்கு, விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றவர்கள், இவர்களுடைய வயது 35 இருக்க வேண்டும். அவர்களுக்கு 35 வயது வரை தேர்வு எழுதுவதற்கு அனுமதி உண்டு. இது மத்தியில் உள்ள குடிமைப்பொருள் துறை, அது என்ன, இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல், ஆமாம், அதாவது பர்சனல் மினிஸ்ட்ரி, அவருடைய குறிப்பில் இருக்கிறது. ஆனால் அந்த விதவைகளுக்கோ, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கோ, விவாகரத்து செய்தவர்களுக்கோ 35 வயதாக அவருடைய அறிவிப்பில் இல்லை. அதே போல மேல் ஜாதியினருக்கு அவர்கள் வருமானத்தில் குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். 10% இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ். 2019ஆம் ஆண்டு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதை நாங்கள் எதிர்த்தோம்.
ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதிலும் குளறுபடி. அந்த இடபிள்யூஎஸ் சேர்ந்தவர்களுக்கு, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற மேல் ஜாதியினருக்கு, அவர்கள் 2019 நடைமுறை வந்த காரணத்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் 8 தான் அதில் இருக்க வேண்டும். 256 8 தான் இருக்கும். ஆனால் 25 பேர்களுக்கு கொடுப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தவறு. இந்த 2 தவறையும் திருத்தி, ஒன்று, அதாவது பெண்களுக்கு 35 வயது வரை தேர்வு எழுதுவதற்கும், இரண்டாவது வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற மேல் ஜாதியினருக்கு 25வது இருப்பதை 8ஆக குறைத்தோம். குவாரி தண்டம் திருத்தி வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் அது மத்திய அரசுடைய அரசாணைக்கு எதிராக இருக்கிறது. புதுச்சேரியில் நாங்கள் தொடர்ந்து சொன்னது போல நில அபகரிப்பு, வீடு அபகரிப்பு போன்றவைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. குறிப்பாக கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் கபளீகரம், தனியாரால் கபளீகரம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோயில் நிலத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போலி பத்திரம் எழுதி அபகரித்த சமயத்தில் திரு வேல்முருகன் என்பவர் நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று அந்த நிலத்தை அந்த கோயில் நிலத்திற்கு வாங்கி கொடுத்தார். அவர் தன்னுடைய மனைவியின் பெயராலும், மாமியார் பெயராலும், மகள் பெயராலும், மருமகள் பெயராலும் 4 பத்திரங்கள் எழுதி போலி பத்திரம் தயாரித்து அவர் இருக்கின்ற தொகுதியாக காமராஜ் நகர் தொகுதியில் இருக்கின்ற ரெயின்போ நகர் நிலத்தை அபகரித்த காரணத்தால் நீதிமன்றம் 6 வாரத்திற்குள் அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு புதுச்சேரி வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தார்கள். அதே போல வேதபுரீஸ்வரர் நில கோயிலும் நிலமும் அபகரிக்க இருக்கப்பட்டது. மனு கொடுக்கப்பட்டு அது நிறுத்தப்பட்டது. ஆனால் காரைக்காலில் இந்த கோயில் நிலமானது மிகப்பெரிய அளவில் கபளீகரம் செய்யப்படுகிறது. காரைக்கால் வடக்கு கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பார்வதீஸ்வரர் கோயில் நிலம், அதில் 2 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தை புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வருவது போல காரைக்காலில் வருகிறது. அந்த இடமானது புதுச்சேரி காரைக்காலில் உள்ள மருத்துவக் கல்லூரி, புதிய மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக இருக்கிற இடம். மொத்தம் 50 ஏக்கர் நிலம். அதில் 2 ஏக்கர் நிலத்தை போலி பத்திரம் எழுதி அதன் மூலமாக போலி பட்டா தயாரித்து போலியாக ஆவணங்கள் செய்து விற்கப்பட்டிருக்கிறது. பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரிடமும் 8 லட்சம் 10 லட்சம் என்று பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஆனந்தன் என்பவர், அவர்தான் முக்கிய புள்ளியாக செயல்பட்டிருக்கிறார். அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமியினுடைய ஆசீர்வாதத்தால் அவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை.
ரேணுகா தேவி என்ற ஒரு சர்வேயர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மொத்தம் 11 பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. போலி பத்திரம் எழுதுவது, கோயில் நிலங்களை அபகரிப்பது, அது மட்டுமல்லாமல் காரைக்காலில் பிபிஏ உத்தரவு கொடுத்தது போல போலி பத்திரம் தயாரித்து 37 மனைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து கோயில் நிலங்களை அபகரிப்பவர்கள் மீது, பொது சொத்துக்களை அபகரிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும், ஆனால் காவல்துறையானது மெத்தனமாக இருக்கிறது. அது சம்பந்தமான புகாரை மாவட்ட துணை ஆட்சியராக இருக்கின்ற ஜான்சன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவருடைய கையெழுத்தை போலியாக போட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இது விசாரணைக்கு உட்பட்டது. அதில் அவர் எந்த அளவிற்கு அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் காவல்துறை வேகமாக செயல்படாமல் மெத்தனமாக செயல்படுகிறது. இதில் பல அதிகாரிகளுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. இது கோயில் நிலத்தை அபகரிப்பது என்பது மிகப்பெரிய குற்றம், சிவன் சொத்து கொலை நாசம். இந்த கோயில் சொத்தை அபகரிப்பவர்களை திரு மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல பீச் மரீனாவில் குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தை விட பல இடங்களை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினேன். துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்திருந்தேன். இதுவரை எனக்கு பதில் வரவில்லை. இப்படி போனால் புதுச்சேரியில் தனியார் சொத்துக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் கோயில் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. ஏற்கனவே பல புகார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்று பல புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன. காவல்துறையானது இது போன்ற போலி பத்திரம் தயாரித்து போலியாக கையெழுத்தை போட்டு சொத்துக்களை அபகரிக்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இது போன்ற காரியங்கள் பொது சொத்து அபகரிப்பு, கோயில் சொத்து அபகரிப்பு நிற்காது. 5 ஆண்டு காலம் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது இது போன்ற சம்பவங்கள் 1-2 இருந்த பொழுது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். உங்களுக்கு தெரியும், ரெட்டியார்பாளையத்தில் நான் ஆதாரத்தோடு கூறினேன், உயில்கள் மாற்றி எழுதப்படுகிறது. ஏற்கனவே எழுதிய உயில்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு புதிதாக உயில்கள் அதில் பதியப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கூட்டணியோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அறிக்கை விட்டார். மத்திய அமைச்சரிடம் அவர் மனு கொடுத்திருக்கிறார். மத்திய உள்துறை செயலாளரிடம் 5,828 கோடி ரூபாய், அதில் 3,000 கோடி ரூபாய் விமான நிலையம் கட்டுவதற்கு. சிறிய மாநிலமான புதுச்சேரியில் விமான நிலையம் கட்டுவதற்கு 3,000 கோடி ரூபாய் எதற்கு? சட்டமன்றத்துக்கு 400 கோடி ரூபாய், அது தேவையா? மருத்துவ கட்டமைப்பு
கல்வி கட்டமைப்பு இவைகளுக்கு நிதி தேவைதான், உள்கட்டமைப்புக்கு நிதி தேவை. ஆனால் இந்த 3000 கோடியில் நீங்கள் செலவு செய்து ஒரு விமான நிலையம் எங்கே அமைக்கப் போகிறீர்கள்? இருக்கிற இடத்தில் சாத்தியம் கிடையாது. தமிழ்நாடு பகுதியில் சுமார் 100 அடிக்கு கீழே பள்ளம் இருக்கிறது. ஓடுதளத்தை உங்களால் உயர்த்த முடியாது. அதற்கு கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு 500 கோடி ரூபாய் ஆகும். நிலம் ஆர்ஜிதம் ஒரு 500 கோடி ரூபாய் ஆகும். இந்த பணத்தை செலவு செய்யாமல் இடம் தேர்வு செய்து சுற்றுப்புற சூழல் பாதிக்காமல், நீர்நிலைகள் பாதிக்காமல் நிலத்தை எடுத்து வேறு இடத்தில் கட்ட வேண்டுமே தவிர இருக்கிற இடத்தில் பெரிய விமானங்கள் வந்து இறங்குவதற்கு சாத்தியம் இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எதற்கு 3000 கோடி ரூபாய் முதலமைச்சர் கேட்கிறார் புதுச்சேரியில் விமான நிலையம் கட்டுவதற்கு என்பது வேடிக்கையாக இருக்கிறது. சட்டமன்ற கட்டிடத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கிற சட்டமன்றத்தில் பக்கத்தில் உள்ள இடங்களை எடுத்து ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் தேவையான இடங்களை கட்டலாம், சட்டமன்றமும் உருவாக்கலாம், அருமையான சட்டமன்றம் உருவாக்கலாம். அது இல்லாமல் சபாநாயகர் கூறுகிறார் நான் 628 கோடி ரூபாய் கேட்டேன் என்று, முதலமைச்சர் 400 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார். எது உண்மை? ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் 628 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார் என்று சபாநாயகர் கூறுகிறார். முதலமைச்சர் கொடுத்த மனுவில் 400 கோடி ரூபாய் என்று கூறுகிறார். சட்டமன்றம் இவ்வளவு செலவு செய்து கட்ட வேண்டுமா 30 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அதாவது மக்களை பற்றி சிந்திக்காமல், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்காமல், தொழிற்சாலைகளை கொண்டு வராமல், வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் இந்த மாநிலத்தில் வளர்ச்சியை காண முடியாது. தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக சேதராப்பட்டில் இருக்கிற அந்த 900 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் கனரக தொழிற்சாலை கொண்டு வாருங்கள், ஐடி தொழிற்சாலை கொண்டு வாருங்கள், அது மட்டுமல்லாமல் உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை கொண்டு வாருங்கள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த சமயத்தில் நாங்கள் ஆரம்பித்த சமயத்தில் தடுத்து நிறுத்தியவர் கிரண்பேடி. அந்த இடத்தை மாற்றி கொடுப்பதற்கு அவர் உறுதுணையாக இல்லாத காரணத்தால் எங்களால் அதை செய்ய முடியவில்லை. அதில் கவனம் செலுத்துங்கள். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய சிறிய மினி பார்க்குகளை, மினி ஐடி பார்க்குகளை உருவாக்குகிறார். பக்கத்தில் வானூரில் வருது, திண்டிவனத்தில் வந்து தொழிற்சாலை வருது, விழுப்புரம் பகுதியில் வருது, அதே போல் திருச்சி பகுதியில் வருது, வேலூரில் வருது. புதுச்சேரியில் அழகாக இந்த 900 ஏக்கரில் ஐடி தொழிற்சாலை, கனரக வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை மற்றும் மருந்து தயாரிக்கிற கூட்டமைப்பு தொழிற்சாலைகள், இவைகளை கொண்டு வந்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு புதுச்சேரியில் வேலை கிடைக்கும். முதலமைச்சர் ரங்கசாமி வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் 10,000 பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு. இதுவரைக்கும் 1000 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி தோல்வி அடைந்த ஆட்சி, புதுச்சேரி மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவராகிற ஆட்சி. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.